நமஸ்காரம். ஜென்ரலாக நாம் ப்ரெட்டை வச்சுட்டு சாண்ட்விச் பண்ணுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ரெட்டே இல்லாமல் வெறும் ரவையை வச்சுட்டு சாண்ட்விச் செய்து பார்த்தேன். வெஜிடபிள் ரவா இட்லி டேஸ்ட் இருந்தது. அது எனக்கு சரிப்படலை. அதுக்கப்புறம் ரவை ப்ரெட்டோட வெஜிடபிள்லாம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச்சும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழங்களையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து ஒரு ஸ்வீட் சாண்ட்விச்சும் செய்து பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியா வித்தியாசமா இருந்தது. இன்னும் எதெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ எண்டு வரையும் மிஸ் பண்ணாத பாருங்க. சாண்ட்விச் டோஸ்டர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாண்ட்விச்சுக்கு கலந்த கலவையே பணியாரமாகவும் செய்யலாம். ப்ரௌன் பிரெட் 6-7 ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணில் வர ஸ்லைஸையும் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார்ல ஒரு 4 சைஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கோர்ஸா அரைச்சிக்கிறேன். கொரகொரப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாண்ட்விச்சுக்கு கலந்துக்கிறேன். முதல்ல 1/2 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். பிரெட் தூளை 1 கப் சேர்த்துக்கிறேன். நறுக்கிய வாழைப்பழமும் ஆப்பிளையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து 1/2 கப் இருந்தது. நறுக்கிய பேரிச்சம்பழம், டியூட்டி ஃப்ரூட்டி, காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம், வால்நட் அதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து 1 கப் இருந்தது. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், பொடி செய்த வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், தேனும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால், 1/4 கப் தண்ணீர், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கெட்டி பதத்துல இருக்கு, அதனால இன்னொரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். வெஜிடபிள் போட்டு மிக்ஸ் பண்றதை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவை, பிரெட் தூள் 1 கப், கேரட், குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு காண வேக வச்சுருக்கேன். இந்த 4த்தையும் சேர்த்துக்கிறேன். மொத்தமா 1 கப் இருந்தது. நறுக்கிய கொத்தமல்லி, உப்பு தேவைக்கேற்ப, சில்லி ஃபிளேக்ஸ் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கெட்டியா இருக்கு, இன்னொரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். மூடி வச்சுட்டு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸ்வீட் சாண்ட்விச்சுக்கு கலந்து வச்சது 15 நிமிஷம் ஆயிடுத்து. அதை முதல்ல செய்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1/4 கப் தண்ணீர் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்வீட் சாண்ட்விச்சுக்கு கலவை ரெடி பண்ணிட்டேன். சாண்ட்விச் டோஸ்டரை ஆன் பண்ணி முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணதுல நெய் தடவிக்கிறேன். ரெடியா கலந்து வச்சதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மூடி வச்சிடுறேன். ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கிறேன். கரெக்டா டோஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது வெஜிடபிள் சாண்ட்விச் செய்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1/4 கப் தண்ணீர் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் சாண்ட்விச் கலவை ரெடி ஆயிடுத்து. ஸ்வீட் சாண்ட்விச்சுக்கு செய்த மாதிரியே நெய் தடவிய டோஸ்டர்ல
கலவையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு டோஸ்டரை திறக்கிறேன். வெஜிடபிள் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுது. இதே கலவையை பணியாரமா செய்து எடுக்கிறேன். இது ஸ்வீட் பணியாரம். இது வெஜிடபிள் பணியாரம். ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலரா இருக்கு. மேல லைட்டா ரோஸ்ட் ஆயிருக்கு, உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கு. செகண்ட் வெஜிடபிள் சாண்ட்விச் சாப்பிட்டு பார்க்கும்போது எல்லா வெஜிடபிளையும் கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு ½ கப் கூட ஆட் பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரூட் சாண்ட்விச்லயும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டையும் சரி ட்ரை ஃப்ரூட்டையும் கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமா வேணும்னா வெல்லமோ தேனோ சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்தேன். பிரேக்ஃபாஸ்டுக்கோ ஈவினிங் ஸ்நாக்கோ இது சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போலாம். ஆறி இருந்தாலும் சாஃப்டா தான் இருக்கு. செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.